ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். சீலாவோட சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஒரு 4 கிலோ 5 கிலோ வரும். இந்த சீலாவை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மண்டப்பகுதியவும் இந்த சீலாவில் உள்ள மண்டப்பகுதியவும் இந்த வால் பகுதியை மட்டும் குழம்பு வச்சுட்டு நடுவில் உள்ள துண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துண்டை மட்டும் நம்ம இப்போ கருவாடு போட போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது கடல் மேலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அந்த பட்டறை கருவாடுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த கருவாடை தான் போட போகிறோம். எங்கள் ஊரில் இதை குழிக்கருவாடுன்னு சொல்லுவோம். அதாவது குளிக்கில் பேச்சு வச்சு எடுப்பாங்க, அதனால் நாங்கள் குழிக்கருவாடுன்னு சொல்லுவோம். நிறைய ஊரில் இதை பட்டறை கருவாடுன்னு சொல்லுவாங்க. அதை தான் நாங்கள் இப்போ கடல் மேலே நடுக்கடலில் போட்டில் போட போகிறோம். எப்படி போடுறோம்னு ஃபுல் வீடியோவும் பார்த்துக்குறங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம மண்டபம் மீனவன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. நம்ம கிரேவிக்கு மீன் வெட்டியாச்சு. அடுத்து அந்த மீன் நம்ம கருவாட்டு வெட்ட போகிறோம். கருவாடு மீனில் எப்படி போடுறோன்னு எல்லாருக்கும் தெரியும். நடுவில் கிழிச்சு கத்தியை வச்சு நடுவில் கீறி அதில் உப்பு வச்சு தான் போடுவோம். கருவாடு போடும்போது அந்த முள்ளு சைடெலாம் நல்லா கீறிக்கிறோம். உப்புலாம் நல்லா இறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மண்டபம் மீனவன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. கோணிச்சாக்கு எடுத்துக்கிறோங்க. கோணிச்சாக்குக்கு மேலே நம்ம வெட்டி வச்சுருந்த வஞ்சர மீனை வச்சுக்கிறோம். கோணிச்சாக்கு மேலே வஞ்சர மீன் வச்சாச்சு. இந்த சன்னல் சாக்கு ரொம்ப முக்கியம். நல்லா இருக்குது. அதுக்கு மேலே நம்ம இந்த வெட்டி வச்ச வஞ்சர மீனுக்கு மேலே உப்பு நல்லா தூக்கிக்கிறோம். உப்பு அதிகமாக போடணும். உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா புழு வச்சுருங்க. அதனால் உப்பு அதிகமாக போட்டுக்கிறங்க. இந்த கருவாட்டுக்கு வெயில் தேவையே கிடையாது. முக்கியமாக என்ன தேவைன்னா டெம்பரேச்சர் தான் தேவை. வெயில் வைக்கின்ற அவசியம் இல்லை. ஒரு 45 டிகிரி 50 டிகிரி 60 டிகிரி செல்சியஸ் இருந்தால் கூட போதும். உப்பு போட்டதுக்கப்புறம் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போகிறது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொடுக்குறோம். சொல்லப்போனால் அந்த வஞ்சிர மீனில் கவுச்சி ஸ்மெல்ல இருக்காது. அதனால கொஞ்சமாக தூக்கி விட்டுக்கிறோம். கருவாடை நல்லா எடுக்கும்போது ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு எடுக்கும்போது கருவாடோட வாசனை அப்படியே தூக்குங்க. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அந்த கோணிச்சாக்கை மேலே கவர் பண்ணி ஃபுல்லாக கயிறு போட்டு கட்ட போகிறோம். கோணிச்சாக்கை வச்சு ஃபுல்லாக சுற்றியாச்சு. அதுக்கப்புறம் ரோப்பை வச்சு நல்லா கட்டிக்கிறோம். அதாவது கயிறு வச்சு கட்டிக்கிறோம். எங்கள் ஊர்லாம் அந்த கருவாடு செய்யறதுக்கு நாங்கள் குளிக்கில் வைப்போம். குழி கருவாடுன்னு சொல்லுவோம். அதே குழி கருவாடை தான் நம்ம இப்போ இன்ஜின் ரூமில் வைக்க போகிறோம். மண்ணுக்குலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஊரில் இந்த கருவாடை தான் பட்டறை கருவாடுன்னு சொல்லுவாங்க. அதான் இதை பார்த்துக்கிறோங்க. நாங்கள் எங்கள் ஊரில் குழி கருவாடுன்னு சொல்லுவோம். கருவாடு கட்டியாச்சு. நம்ம இன்ஜின் ரூமில் தூக்கலத்தை போடுவோம்.
Bum 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 bum. Kalau kain, kain asal lagi. kalau dua berdua ni kan. Kamu ngomong tu. Ada mau mana lah. Aku boleh jalan terus.